என்றைக்குமே உங்களுடைய மனதில எந்த மதத்தின் அடையாளமோ, எந்த மொழியின் அடையாளமோ, எந்த ஒரு ஜாதியின் அடையாளமோ வைத்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அப்படி உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ, ஒரு மொழியின் அடிப்படையிலோ, ஒரு மதத்தின் அடிப்படையிலோ நான் இப்படிப்பட்டவன் என்று உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் கிறிஸ்துவில் இருந்து நீங்கள் பிரிந்தவர்கள் தான். ஜாதிய கோட்பாடு என்பது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே இந்துக்களால் வகுக்கப்பட்ட, பிராமணர்களால் வகுக்கப்பட்ட ஒன்றுதான் வர்ணாசிரம தர்மம். பிராமணன் தான் ஆள வேண்டும், சூத்திரர்களும் வைசியர்களும் பஞ்சமாஸ் என்று சொல்லப்படுகிற அடிக்கட்டு மக்களும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மேலோங்கி இருப்பவர்கள் பிராமணர்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை வகுத்தது கடவுள் அல்ல. கடவுள் பிரிவினை உண்டாக்க வரவில்லை, மாறாக ஒன்றிணைக்கும்படி வந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் பிரிந்திருக்கிற மக்கள் ஒன்றிணைப்புக்காக இயேசு கிறிஸ்து வந்தார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த மொழியோ, எந்த மதத்தையோ, எந்த ஒரு ஜாதி, எந்த ஒரு கலாச்சாரத்தையோ அடிப்படையாக வைத்துக் கொண்டு இன்னும் நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி அப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் உண்மையான ரட்சிப்பு எனக்குள்ளாக இல்லை. இன்னும் ரட்சிக்கப்படல. அதை இயேசு கிறிஸ்து உருவாக்கினாரா? ஜாதிய கோட்பாடு இயேசு கிறிஸ்து உருவாக்கினாரா? வர்ணாசிரமத்தை பைபிள் உங்களுக்கு வர்ணாசிரமம் சொல்லிக் கொடுக்குதா? ஜாதி அடிப்படையில் ஒருத்தர் ஏற்ற தாழ்வா பைபிள் சொல்லிக் கொடுக்குதா? இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளாக யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண்டவருக்குள் எல்லாம் அவருடைய ரத்தத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நமக்குள்ளாக எந்த அடையாளங்களும் இல்லாமல் கிறிஸ்துவே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.